Hello friends, welcome back to my channel. I am Ammu. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன். புதுசா வீடியோ பார்க்குறவங்களுக்கும் my heartily welcome. மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செடி வந்து ட்ரிம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா growth எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பராவே தளர்ந்து வருது. கற்பூரவள்ளி செடியுமே மறுபடியுமே நல்லா பெருசா வளர்ந்து வருது. வெத்தலை செடியை பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி வந்து சின்னதா இலை இருந்துச்சு. இப்போ நல்லாவே பெருசா வருது. செடியை வந்து கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போதான் கொஞ்சம் growth நல்லா இருக்கு. எல்லா செடியுமே ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ growth நல்லாவே இருக்கு. ஆரம்பத்துல இலை வந்து yellowisha இருந்து கொட்டுச்சு. ஆனா இப்போ வந்து நல்லாவே இருக்கு. சங்குப்பூ சீடு வந்து போட்டுருந்தேன். அது ஒரு 3 செடி போல நல்லாவே வளர்ந்துருக்கு. அதை வந்து வேறு ஜாடிக்கு மாற்றி வைக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா படர்ந்து போகும். அதனால் மண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது இப்போ மாற்றி வைக்கணும். என்கிட்ட பெருசாக பூச்செடியே எதுவுமே இல்லை. சரி ரொம்ப நாளாக ஏதாச்சும் வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சங்குப்பூ சீடு வந்து கிடச்சிருந்தது. இது வந்து ப்ளூ கலர். எனக்கு இந்த பூனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக இந்த செடியை வளர்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சீடுமே போட்டேன். செடி வளர்ந்துருச்சு. சரி உடனே சொல்லிவிட்டு ஜாடியும் மண்ணும் வாங்கிட்டு வந்து மாற்றி வைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் படர்ந்து போகும்ல இந்த செடி. அதனால் பெரிய ஜாடிக்கு வந்து மாற்றி வைக்கிறேன். நான் ஒரு 5லேருந்து ஒரு 6 சீட் கிட்ட போட்டிருப்பேன். ஆனால் இதில் ஒரு 3 செடி தான் வளர்ந்துருந்தது. 3த்தையுமே நட்டு வைக்கிறேன். இதில் எது நல்லா growth ஆகுதோ அது நல்லா கிளம்பட்டும்னு சொல்லிட்டு 3மே நட்டு வைக்கிறேன். ரொம்ப நாளாகவே தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஹஸ்பண்டுக்குமே லீவு கிடச்சிது. உடனே லிட்டில் இந்தியா கிளம்பிட்டோம். போனால் லைட் செட்டிங்ஸு டெக்கரேஷன் சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சந்தெல்லாம் வச்சுருந்தாங்க. பட்டாசுலாம் அவ்வளோ தூரம் இருந்தது. நிறைய ஸ்வீட்டு டெக்கரேஷன் பொருள்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலுமே இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து அது ரிலேட்டடான பொருளை வந்து நிறையவே வச்சுருப்பாங்க. இதை வேடிக்கை பார்க்குறதுக்காகவே நம்ம வரலாம் போல். அவ்வளோ அழகழகாக இருக்கும். மற்ற நாளை விட இந்த மாதிரி விசேஷ நாளில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருப்பாங்க. வாங்குறதே கொஞ்சம் யோசிக்கிறதா இருக்கும். ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஃபெஸ்டிவல் டைம்னாலே அடிக்கடிக்கு ஷோலாம் வைப்பாங்க. டான்ஸ் ஷோ, சிங்கிங் ஷோ, காமெடி ஷோன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற செலிப்ரிட்டிஸ் கூட வருவாங்க. சம்டைம்ஸ் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ரொம்பவே க்ரௌடாக இருக்கும். இன்றைக்கி வீக்கெண்டுன்றதுனால பயங்கரமாகவே க்ரௌடாக இருந்துச்சு. நிற்கவே இடம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு பட்டாசு, பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு, தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ட்ரெஸ் தான் வந்து பசங்களுக்கு வாங்கியிருந்தேன். இது ஒரு ட்ரெஸ் வந்து $30. நல்லாவே இருந்துச்சு. சரி 2 பேருக்கும் வந்து ஒரே மாடலில் வேறு கலரில் வாங்கிட்டேன். இது வந்து என்னுடைய குர்தா செட்டு. இது நான் வாங்கவே இல்லை. எனக்கு ட்ரெஸ்ஸு வேண்டாம், வீட்டில் இருக்கிறதே போதும், அதுவே போட முடியாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு நினச்சிட்டு இருந்தேன். வாங்கவும் இல்லை. நெக்ஸ்ட் டே வந்து பசங்களுடைய குர்தாவை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொடுத்துக்கிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த குர்தா வாங்கிட்டு வந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $60. எனக்கு மனசே கேட்கல. இதனால தான் நான் இங்கே ட்ரெஸ்ஸே வாங்க மாட்டேன். ஊர்லேருந்தே முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்திருப்பேன். அவங்க வந்து சர்ப்ரைஸ் சொல்லிட்டு இந்த குர்தாவை வாங்கிட்டு வந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் மனசுக்கு தேத்தி வச்சுக்கிட்டேன். இந்த தடவையாச்சும் டெக்கரேஷன் பொருள் ஏதாச்சும் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த லோட்டஸ் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து தண்ணியில் வச்சேன்னா அந்த லோட்டஸில் வந்து லைட் எரியும். இது வந்து ஒரு பீஸ் வந்து $3. அடுத்தது இவ்வளோ பட்டாசு தான் வாங்கியிருந்தோம். இங்கே வந்து அதிகமாக சவுண்டு வர மாதிரிலாம் வெடிக்கக்கூடாது. ஸ்மோக்கும் வர மாதிரியும் அந்தளவுக்கு வெடிக்கக்கூடாது. லைட் ஸ்மோக்காக உள்ள பட்டாசு தான் இங்கே சேலே பண்ணுவாங்க. சரி கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். போன வருஷம்லாம் இந்நேரம் ஊரில் அவ்வளோ பட்டாசு வெடித்தோம். இருந்தாலும் மனசை தேர்த்துக்கிட்டு இங்கே ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நிறையவே இருக்குல்ல. அதனால் இது மட்டும் போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். தீபாவளிக்கு கோன் வைக்கலான்னு சொல்லிட்டு கோன் வந்து நானே ரெடி பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையாவே கோன் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுறேன்.
இதுக்கு முன்னாடிலாம் கடையில் தான் கோன் வாங்கி போடுவேன். இப்போ தான் நம்மளுக்கு தான் மிக்ஸாலஜிலாம் தெரியும்ல. சரி நாமளே எல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையவே ரெடி பண்ணுறேன். மீதி மீறதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் கோனாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நிறையவே ரெடி பண்ணுறேன். எல்லா கோனுமே ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டேன். ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் வந்தாலே எனக்கு நெயில் செஞ்சு வச்சுக்கிறது தான் வேலையே. சரி இந்த தடவை என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக சொல்லிட்டு ப்ரெஸ் ஆன் நெயில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்கிறதே இந்த பர்பிள் ஷேடு மட்டும்தான். இப்போ இருக்கிற ட்ரெஸ்ஸுமே அதே கலரில் இருந்ததுனால ரொம்ப சந்தோஷம்டான்ற மாரி தான் இருக்குது. ரீசெண்டாக என்னன்னே தெரில, எல்லா ட்ரெஸ்ஸுமே இந்த பிங்க்கு பர்பிள் இதிலே இருக்கிறதுனால என் நெயில் ஆர்ட்டுமே இதிலே ஃபிக்ஸ் ஆகிடுது. வேறு ஷேடு வாங்கணும்னு நினச்சா கூட வாங்க முடியாது கொடுக்குது. சரி ஓகேடா இந்த தடவையும் சொல்லிட்டு இதிலே எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன். பெருசாக எந்த ஒரு டிசைனுமே இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாகவே ரெடி பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப டைம் இல்லை. சரி இது முடிக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே கொஞ்சம் இது பண்ணுறேன். ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுறேன். நான் ஸ்டிக்கர் வந்து எந்த ஒரு நெயிலுமே இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. ஆனால் நான் இதை எப்போயோ வாங்கி வச்சுருந்தேன். சரி இந்த தடவை ட்ரெஸ்லேயுமே இந்த பூ டிசைன் இருக்குது. சரி இந்த தடவையாச்சும் நெயிலில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் மோஸ்ட்லி நெயில் ஆர்ட் எப்பயுமே நைட்டில் தான் செய்வேன். ஏன்னா பசங்களாம் தூங்க வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ தான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் செய்ய முடியும். பகலில் தூங்குறப்ப செஞ்சேன்னா பாதி வேலை செய்கிறப்பயே எந்திரிச்சு வந்துடுவானுங்க சில டைமு. அதனால் அந்த ரிஸ்க் எப்பயுமே நான் எடுக்க மாட்டேன். மோஸ்ட்லி நைட்டில் தான் செய்வேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அடுத்த செட்டுமே கையோடு ரெடி பண்ணிட்டேன். எல்லாத்தையும் செஞ்சுட்டு சுற்றி அவ்வளோ பொருள் இருந்துச்சு. அதை அடுக்கி வைக்கிறதுக்கே போதுண்டான்னு இருந்தது. தீபாவளிக்கு 2 days பிஃபோரே நாங்கள் பலகாரம் சுட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முறுக்கெல்லாம் என் ஹஸ்பண்டே தான் சுட்டு கொடுத்தாங்க. அது எப்படியும் உனக்கு கை வலிக்குதுன்னு சொல்லுவேன், எண்ணெயில் வேறு வேலை, எண்ணெயெல்லாம் கையில் போட்டுப்புன்னு சொல்லிவிட்டு அவரே எல்லா முறுக்கும் சுட்டு கொடுத்துட்டாங்க. அதிரசமும் எனக்கு செய்ய தெரியாது. அதனால் அதிரசமும் அவரே சுட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு அல்கோவா தான் ரெடி பண்ணுறேன். எனக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்பவும் ஈஸியாக செஞ்சிடலாம். எந்த ஃபெஸ்டிவல்னாலுமே இதை தான் நான் ஃபஸ்ட்டு செய்வேன். வெறும் மைதா மாவு சர்க்கரை இருந்தாலே இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக லட்டுமே செஞ்சு முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக ஹஸ்பண்டும் வந்து ஹெல்ப் பண்ணுற மாரி தான் இருந்துச்சு. அவருக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நானே செஞ்சுட்டேன். வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க. அதனால் நானே லட்டு எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். புதுசாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஷேர் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய், டாட்டா.